எந்த ஒரு அடிப்படை உறுப்பினரும் கிடையாது டிஎம்கேல. ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் ஓட்டு சத்தமா வந்து பேசுங்க. நான் வந்து எந்த ஒரு அடிப்படை உறுப்பினரும் கிடையாது டிஎம்கேல. ஆனா நான் ஓட்டு உரிமை கிடைச்சதுல இருந்து நான் டிஎம்கேக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறேன். எங்க வீட்லயும் டிஎம்கேக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க. ஆனா வந்து எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டாலின் இப்படி ஆச்சுன்னு. ஏன்னா எங்க நாகப்பட்டினத்துல வந்து இது வரைக்கும் வந்து எங்க ஏரியால வந்து ஃபுல்லா டிஎம்கேக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே ஒரு இம்பாக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எங்க சைட்ல வந்து ஒரு நீங்க ஜென்னிசெட்டை வந்து எல்லா ஊர்லயும் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பெரிய ஒரு இதா இருக்கும். நாங்க ஒரு 5 பேருக்கு சொல்லுவோம், அந்த 5 பேர் மாத்தி சொல்லுவாங்க. ஏன்னா எங்ககிட்ட பெரிய பெரிய இன்ஃபர்மேட்டிவ், அதாவது நாங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு படிச்ச பிஹெச்டி, நான் வந்து ஒரு மெரைன் இன்ஜினியர், இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில, அந்த மாதிரி எல்லாருமே படிச்ச ஆளுதான். எல்லாருமே ஃபாரின்ல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் வந்து இந்த ஜென் செட்டை வந்து எல்லா ஊர்லயும் எப்படியாவது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது பெரிய ஒரு இம்பாக்ட் ஆகும். நீங்க அதை மட்டும் கொஞ்சம் இதை வந்து நம்ம விடக்கூடாது. இதை வந்து அப்படியே ஆரம்பிக்கணும். நான் இப்போ வந்து எனக்கு வந்து இது வரைக்கும் இது டிஎம்கேல ஜாயின் பண்ணணும்னு ஒரு எய்ம் கிடையாது. இப்போ வந்து சரி நம்மளும் ஒரு பாட்டா இருந்திருக்கலாமா, நம்மளும் உறுப்பினரா சேருவோம் அப்படின்ட்டு எனக்கு வந்து இன்னைக்கு தோணுது. அதனால நீங்க இதே மாதிரி நிறைய கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாயின் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ. மனோஜ் பேசுறீங்களா? நான் ஒரு சிவா பேசுறட்டும். சிவா பேசுறேன். சிவா ப்ரோ பேசுங்க. இல்ல ப்ரோ நீங்க பேசுங்க. நான் அந்த பாக்டீரியா பேசுனதுக்கு தான் பேசலாம்னு கேட்டேன். நீங்க பேசுங்க. ஐயா என்கிட்ட வராதீங்க. நான் சும்மா வந்து எல்லாருக்கும் ஸ்பீக்கர் கொடுங்கன்னு சொல்றதுக்காண்டி வந்தேன். நீங்க அதை தப்பா என் பக்கம் திருப்பாதீங்க. இந்த பக்கம் தான் நானும் பேசுறேன். இல்ல உங்க பக்கம் திருப்பல. நீங்க பெரிய சொன்னதுனால நான் சொல்ல வந்தேன். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப நேரம் எனக்கு தெரியாது. ஒரு 5 நிமிஷத்துல நான் பார்த்தேன். இந்த பக்கத்துல இருக்கிற அதுவே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கீழே நிறைய பெரிய பெரிய தலைங்கெல்லாம் இருந்தது. அதனால ஒரு கருத்து சொன்னேன். தப்பு எடுத்துக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரொஃபசர். ஐயோ ஒருத்தர் பேசும்போது நடுவில் வராங்க. தயவு செஞ்சு பேச விடுங்க. பேசுங்க. ஒரே நிமிஷம். இது வந்து இதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். பேசுங்க. இல்ல நம்ம முதல்வர்னர் இருங்க அனிப்பா. நீங்க நடுநடுல கட்டுப்படுத்துறீங்க. அப்படிலாம் விடக்கூடாது. அமைதியா விடுங்க. இல்ல நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து திருமாத்தனமா இருக்குது. அதாவது பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்குறது. எப்படி பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்குறீங்கன்னா, நீங்க வந்து கமலஹாசனுக்கு சீட்டு கொடுக்காது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தயவு செய்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஒண்ணு வேற பேசுங்க, இல்லைன்னா வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. தயவு செய்து இனிமே பக்கத்து இலைக்கு யாரும் பாயாசம் கேட்காதீங்க. இதுதான் நான் வந்து சொல்ல முடியும். எனக்கு மைக் கொடுக்காதன்னு சொல்லிருக்கலாம். சரி விடுங்க, நான் முடிஞ்சிருச்சு. நான் ரனிஷா போய் அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. வேற யாரும் ஸ்பீக்கர்ஸ் பேசுறீங்களா? இல்ல உண்மையிலே இந்த ஸ்பேஸ் வந்து கடைசி ரொம்ப நல்லா போச்சு. ஸோ ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் அந்த சத்யன் அண்ணன் வச்ச பாயிண்ட், அவங்க மதுரைக்காரை வச்ச பாயிண்ட், விஜய் பேசுனது, அப்புறம் நிறைய பேர்லாம் வந்து நல்லா பேசுனாங்க. ஸோ எல்லாருடைய ஒப்பீனியனும் பாயிண்ட் ஆஃப் வியூவுமே ரொம்ப தெளிவா இருந்தது. ஸோ அது விஜய் என்ன சொல்றது வந்துட்டு நிறைய பேருக்கு ஆடா தெரிஞ்சாலுமே விஜய் என்ன சொன்னதுதான் வந்துட்டு ஆக்சுவலி, ஏன்னா அது எந்த ஒரு கொள்கை சார்ந்தோ இல்லை வந்துட்டு அது வந்துட்டு ஒரு அந்த இடத்துல வந்துட்டு டிவி.கே. ரமேஷ் வந்து பெரிய ஆளு, இங்க புஷி ஆனந்த் வந்து ஃபேமஸ் ஆனவர், இங்க ராஜ்மோகன் ஸ்பீச்சை கேட்டு நான் ஓட்டு போட்டேன்,
அப்படிலாம் கிடையாது. இந்த 108 தொகுதியில ஜெயிச்ச, ஓட்டு போட்ட யாருக்குமே வந்து இந்த அதற்கு ஆதரவா அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சாங்கன்னு சொன்ன யாராவது எல்லா தொகுதியிலயும் அவங்க ஓட்டு போட்ட கேண்டிடேட்டோட நேம் அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியுமா? அவங்க முகம் தெரியுமா? நேம் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஓட்டு குத்துனது எல்லாமே வந்து விஜய்ங்கிறதுல ஒரு ஸ்டார் வேல்யூக்காக. அதான் அவரு ஓப்பனா உடைச்சு சொன்னாரு. அந்த ஸ்டார் வேல்யூ எதனால இருக்கு? ஒரு கவர்ச்சினால. அந்த கவர்ச்சி என்ன இருக்கு? அவன் சினிமால இருந்தனால. ஸோ இதுதான் அவனுக்கு வந்து ஓட்டா மாறிச்சே தவிர வேற எந்த ஒரு கொள்கை சார்ந்தும் கிடையாது. அவங்க அவங்க ஒரு கண்ணு திராவிடம், ஒரு கண்ணு தமிழ் தேசியம்னு சொன்னாங்க. ஆனா அது 2யுமே அவங்க வந்து இது பண்ணல. இப்ப வந்துட்டு அந்த தமிழ் தேசியம்ன்ற அந்த ஒரு கண்ணு வந்து குத்தி குடைஞ்சிட்டாங்க போல. அந்த தமிழ் தேசியம்ன்றது எங்கேயுமே எடுக்கவும் இல்லை. அந்த தமிழ் தேசியத்துக்கான எந்த ஒரு இதுவுமே அந்த இது பண்ணல. ஏன்னா தமிழ் தேசியம் பண்ணா நம்மளும் இதுல போயிடும் சொல்லி அவங்க வந்துட்டு பிராக்சி திராவிடத்தை மட்டும் எடுத்துட்டு அந்த பிராக்சி திராவிடத்தை மட்டும் ஏடிஎம்கே கைண்ட் ஆஃப் வியூல வந்து கொண்டு போறாங்க. ஸோ அங்க கொள்கை சார்ந்தோ இல்ல அது திராவிட சக்தியின் சார்ந்தோ இல்ல வந்து ஆன்டி பிஜேபின்ற அஜெண்டா வச்சோ இல்ல நான் பிஜேபியை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்த்தோ இல்ல வந்து இந்த இது வந்து 2500 கொடுத்துருவாங்க 6 சிலிண்டர் கொடுத்துருவாரு தாலிக்கு தங்கம் கொடுத்துருவாரு இப்படின்ற அந்த கருத்தில் வச்சோ எதை வச்சுமே ஓட்டே போடல. எந்த கட்டமைப்புமே அந்த கட்சிக்கு கிடையாது. ஒரு பிஎல்ஓ கூட கிடையாது. ஒரு பூத் ஏஜென்ட் கிடையாது. அதான் பூத் ஏஜென்ட் கிடையாது. அந்த ஒரு சேர் போட்டு உட்கார்றது கூட ஆள் கிடையாது. அதை தாண்டி அவனுக்கு ஓட்டு விழுந்திருக்குன்னா ஒரு கவர்ச்சி. இந்த கவர்ச்சின்றது அந்த விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தினால. அதை தாண்டி அதுல ஒண்ணுமே அதுல பாக்குறதுக்கோ இல்ல அதை வந்து விமர்சிக்க மக்கள் சூஸ் பண்ணிட்டாங்க. மக்களை கொச்சப்படுத்தாதீங்கன்னா மக்களை கொச்சப்படுத்துறதுன்னா எந்த ஒரு நிலைப்பாடு இப்போ பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னா பிஜேபிக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த பிஜேபி அதோடைய அஜெண்டால இருந்து அதோட கொள்கையில இருந்து எந்த விதத்திலயும் அது சமரசமே ஆகல. எந்த வகையிலுமே அது மக்களுக்காக போராடாது. அது முழுக்க முழுக்க ஒரு மதத்தை சார்ந்து ஒரு ஒரு சனாதன சக்தியை சார்ந்துதான் இயங்குது. அது எங்கேயாவது அதை தாண்டி ஒரு 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 இடத்துல மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது ஒரு கொள்கை சார்ந்த கட்சி தான். அதோட கொள்கையில அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மக்களுக்கு எந்த நல்லதுமே பண்ணாது. அது அவங்களுடைய கொள்கை. அதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது மாதிரி கூட இந்த ஒரு டிவிக்குன்ற ஒரு கட்சி கிடையாது. அப்ப பிஜேபி நம்ம சூஸ் பண்றோம்னா பிஜேபியோட அஜெண்டா தெரியும், பிஜேபியோட கொள்கை தெரியும், பிஜேபியோட ரூட்ஸ் என்ன இருக்கு, அவங்க எதை சார்ந்து அரசியல் நடத்துவாங்க, எதை சார்ந்து அவங்க அரசியல் பின்புலம் இருக்கும் அப்படின்றது மக்களுக்கு தெரியும். பட் இதை எதுவுமே சாராம ஒரு எந்த ஒரு அரசியல் விழிப்புணர்வும் இல்லாம அவன் கேம்பெயின் பண்ணதே வந்துட்டு கிட்டத்தட்ட 20 தொகுதி கூட கிடையாது. மக்கள் யார்கிட்டையும் போய் பெருசாலாம் போய் பேசல. இன்னும் என் தொகுதிக்கெல்லாம் அவரெல்லாம் வரவே கிடையாது. வந்ததே ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சாங்க, அவ்வளவுதான். அந்த கேண்டிடேட் யாருன்னே தெரியாது. இதை தாண்டி அவன் ஒரு வாக்கு வங்கி பெற்றிருக்கானா அது முழுக்க முழுக்க கவர்ச்சினால விழுந்த வாக்கு தான். அது வந்து விஜய்ங்கிற ஒரு ஒரு பிம்பத்துல பெரிய ஹீரோ. இவர் வந்து ஒரு கட்டமைப்பு, அது இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் சரி அவர் சொன்ன அந்த கருத்திலையும் சரி அவங்க சினிமா கவர்ச்சியில நான் வந்து சின்ன வயசுல இருந்து இவருக்கு பெரிய ஃபேனா இருக்கேன். அதுதான் முழுக்க முழுக்க 100% ஓட்டு விழுந்தது காரணமும் அதுதான். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. வெறும் சினிமா கவர்ச்சி. அது குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே. இதுதான் அந்த கட்சி வந்து. ஐயா ஒரு நிமிஷம். நீங்க இது வரைக்கும் சொன்னது விஜய்ன்ற ஒரு ஆளுக்காண்டிதான் இவ்வளவு ஓட்டு விழுதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம இது வரைக்கும் நம்ம மாத்திக்க வேண்டியது. நம்மளும் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம். விஜய்காண்டி ஓட்டு போடுவாங்க யாருன்னு பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் போடுவாங்க. விஜய் ஃபேன்ஸ் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இல்ல ஒரு நிமிஷம். விஜய் ஃபேன்ஸ் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1 கோடி பேர் இருக்கிறாங்களா? அந்த 1 கோடி பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் நம்ம பெருசா வராதுன்ட்டு இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் கால்குலேஷன்ஸ் நம்ம பாத்துக்கிட்டே இருந்தோம். நீங்க இப்ப பிராக்டிகலா எடுத்து பாருங்க. விஜய்க்குன்னு ஓட்டு போட்டவங்க யாரு? கோர் ஓட்டு டிஎம்கே ஓட்டு. கோர் டிஎம்கே ஓட்டு 22-25% இருக்கா? அது தவிர்த்து மீறி போட்ட ஓட்டு எல்லாம் யாருக்கு போயிருக்கு? இருங்க பாக்டீரியா ஒரு நிமிஷம் இருங்க. பேசிட்டீங்களா? சொல்லுங்க. மைக் நீங்க தானே மைக்? இல்ல சரி நீங்க இருங்க நாங்க சொல்றோம் கொஞ்சம் கேளுங்க. கோர் ஓட்டு எங்க இருந்து வந்தது? திமுக வன்மன்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? திமுக வந்துட கூடாது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசிட்டீங்க இல்லையா? சொல்லிட்டீங்க என்னன்னா விஜய்க்கு வந்து ரசிகர் ஓட்டு மட்டும் விழல எல்லார் தரப்பு ஓட்டும் விழுந்திருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. நாங்க அதை மறுக்கிறோம். எங்க மறுக்கிறோம்னா ரைட் விஜய் அதாவது விஜய்க்கு ஓட்டு விழுந்ததுல வன்மன் ஓட்டு இருக்குல்ல, திமுக வரக்கூடாது வன்மன் ஓட்டு இருக்கு தெரியுமா? அதுக்கு என்ன ஆகும்? என்டிகே போவோம் இல்லைன்னா வந்து அதிமுக போவோம். கரெக்டுங்களா? அதுக்கு முன்னாடி இருங்க.
இருங்க, அதுதான் சொல்றேன். அந்த ஓட்டு என்ன ஆச்சுன்னா ட்விஸ்ட் ஆகி இவனுக்கு விழுந்தது. எப்படி விழுந்ததுன்னா இல்ல ஃபர்ஸ்ட் திமுக வந்து வந்துடக்கூடாது. தலைவர் ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க டிஎம்கேக்கு ஒரு இருங்க 4 ஓட் தலைவர், பர்சன்டேஜ் இருக்கும், இருங்க. ஏடிஎம்கேக்கு ஒரு அதுதான் 4 ஓட் அதுதான் பர்சன்டேஜ் சொல்றேன். இருக்கும். ஏங்க, இது நான் பேசுறேன். இருங்க ரெண்டுத்துக்கும் மாறினது இருக்கும். சொல்லுங்க. இருங்க மியூட் போட்டு தான் இருங்க. பேச முடியாது உங்களுக்கு. அவரை பேச விடுங்க. சுரேஷனை மூடிக்கிட்டா அப்படி நீங்க பேசுங்க. சுரேஷன் பேசுங்க. சுரேஷன் பேசி முடிங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ரசிக மனப்பான்மையில் ஓட்டு விழன்றாரு. நான் என்ன சொல்றேன், ரசிக மனப்பான்மை மட்டும் தான் ஓட்டு விழ வச்சிருக்குன்றேன். ஏன் வச்சிருக்கேன்றேன்னா ரசிக மனப்பான்மை ஓட்டு விழுந்திருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் எந்த ஓட்டெல்லாம் விழுந்திருக்குன்னா திமுக வரக்கூடாதுன்னு நினைச்சானுங்கள, இந்த வன்ம ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்பவுமே திமுக எதிர்ப்பானுங்க அவனுங்க. அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா ட்விஸ்ட் அடிச்சு டிவிக்கு ஓட்டு போடுங்க, நம்ம போடலாம்னு சொல்லி ஓட்டு போட்டானுங்க. அந்த ஓட்டு தான் எக்ஸ்ட்ரா விழுந்திருக்கு அவனுக்கு. மற்றதெல்லாம் அவனோட ஓட்டு தான். அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இல்லையா? இப்போ நான் ஒரு டிவிக்கு ரசிகர், நான் வந்து விஜயோட ரசிகர்னா நான் வீட்டில் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன்ல, என் குழந்தைய வச்சு ஓட்டு வாங்கினான்ல அவன், அதுதான் ஓட்டு. அதனால இவனுக்கு எல்லாமே வந்து இவர் புரட்சி செஞ்சுட்டாரு, நான் 3 வருஷத்துல இவனை புரட்சியை பார்த்து எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா பைத்தியக்காரன் தான் சொல்லுவான், அரசியல் தெரியாதான்னு சொல்லுவான். அரசியல் தெரிஞ்சவன் என்ன சொல்லுவான்னா இது வந்து ரசிக மனப்பான்மை ஓட்டு தான், கல்ட்டு ஓட்டு தான் இது. இப்போ வந்து இப்போ இவனுக்கு விஜய் செய்யற எல்லாத்தையும் வந்து சரின்னுவானுங்க. எவனா அரசியல் பேசுறானா சரி நீங்க நியாயப்படி ஏங்க பாக்குறியா? இருங்க பாக்குறியா ஒரு நிமிஷம் இருங்க. நான் எதை வந்து நான் ரசிக மனப்பான்மை ஓட்டுன்றேன்னா, இப்ப நீங்க ஓட்டு போட்டேன் எவனாவது எப்ப அந்த பள்ளத்துல வந்து குப்பையை போட்டு மூடுன்னு சொன்ன ஒரு அமைச்சர் எவனா கேள்வி கேட்டேன்? நான் ஓட்டு போட்டவன். என்ன பேச விடுங்க. இல்ல என்ன பேச விடுங்களேன். எங்க பிரச்சனை இருங்க இருங்க இருங்க. அதாவது என்னன்னா நீங்க எங்களோட பிரச்சனை நாங்க பாக்குறோம், நீங்க கொஞ்சம் இருந்தீங்கன்னா பொறுமையா சொல்லுவோம் நாங்க. இப்போ நீங்க வந்து நீங்க ரசிக மனப்பான்மை ஓட்டு மட்டும் தான் விழுந்து நான் சொல்றேன். ஏன் விழுந்துன்னு சொல்றேன்னா இந்த வன்ம ஓட்டும் சேர்ந்து விழுந்துன்னு நான் சொன்னேன்னா, இப்ப ஏன் அது காரணம் எடுக்கிறேன்னா அந்த அமைச்சர் செய்யறதையோ இல்ல கோட் ஷூட் போட்டது எந்த நார்மலா நல்லது செய்ய விஜய் வந்து நல்லது செய்ய வந்துட்டாரு அப்படின்னு ஓட்டு போட்டவன் விஜய் நம்பி ஓட்டு போவன் கோட் ஷூட் போட்டு சாப்பிட்டா இருந்ததை நம்புவானா? அதை கொண்டாடுவானா? அது நீங்க சொல்லுங்க. 2500 ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு அது மட்டும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில். நீங்க பேசுறீங்க, இவ்வளவு நேரம் பேசுறீங்க. நான் பேசலங்க. சரி நீங்க பேசி முடிச்சு சொல்லுங்க. முடிச்சிடுறேன். நீங்க ஓவர் பேக்டிங் சொல்லுங்க, நான் பேசுறேன் அப்போ. இல்ல ரைட்டுங்க. நான் சொல்லவே மாட்டேன் கடைசி, ஏன்னா மைக்கே வேணாம் தான் சொன்னீங்க. சரி மன்னிச்சிருங்க. இல்ல அது ஆக்சுவலா என்ன, இப்போ நடக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறானுங்க. இந்து அறநிலையத்துறை ரமேஷ்னு ஒருத்தர் போடுறாங்க, அவன் அர்ச்சகர் வாங்கின காசுக்கு மன்னிப்பு லெட்டர் வாங்குறான், அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க. இவரு போய் வந்தே மாதரம் பாடல் பாடல, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அண்ணனுக்கு டைம் கொடுங்கன்னு முட்டு கொடுக்குறாங்க. ரெக்வஸ்ட் பண்ண ராஜமோகன் அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளவு விஷயம் நடக்கும் போது முட்டு கொடுக்குறான். எவன் முட்டு கொடுப்பான்? ரசிக மனப்பான்மையில இருந்தாங்க முட்டு கொடுப்பான். அந்த ரசிக மனப்பான்மை ஓட்டு தான் விழுந்தது. அதனாலதான் நாங்க கத்திட்டு இருக்கோம், டே அரசியல் படுங்கடா, தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்து ஒருத்தன் வந்து ரொம்ப ஒரு பிம்பத்தோட அலையறீங்க, அது மாதிரி அலையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஓட்டு தான் எடுத்துக்காதீங்க. இருங்க, நானும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இப்ப நீங்க சொன்ன அதே பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நானும் பேசிட்டு இருந்தேன். நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. என் கூட இருக்க இன்னைக்கு சொல்றான் 800 ஒயின் ஷாப்பை மூடிட்டேன்னு சொல்றான். என் கூட வேலை பார்க்கறவன் சொல்றான், அவன் படிச்சவன் தான், 800 ஒயின் ஷாப் மூடிட்டான்னு சொல்றான். நான் சொல்றேன் அவ்வளவுலாம் மூடலடா, 140 கிட்ட தாண்டா மூடுனாங்க, மத்ததுக்கு மறுபடியும் வந்து அந்த மூடினதுக்குமே வந்து ஸ்டே வாங்கிட்டாங்க, ஓப்பன் பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றேன். கூட இருக்க வேலை செய்யறோம், ஐடி கம்பெனில வேலை செய்யறோம், படிச்ச பையனு இல்ல பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். அவனுக்கே அந்த நிலைமைனா நீங்க நார்மலா கூட இருக்க இல்ல ஒரு நிமிஷம் பேசுற வரைக்கும் நம்ம நீங்க பேசுனீங்க. சரி ஓகே, இப்ப நான் பேசணும், இப்ப நீங்க பேசுங்க. இருங்க இல்ல படிச்ச வந்து ரசிகரா இருக்க மாட்டானா? தலைவரே ஒரு நிமிஷம் இருங்க. படிச்சவன் இருக்கிற நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அந்த எக்ஸாம்பிள் பதில் சொல்லுங்க. படிச்சவன் ரசிகனா இருக்க மாட்டானா? சரி இருக்க மாட்டானா? இருக்கிறான் இல்ல. இப்ப இப்ப எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப அதுல இருக்கிறான் இல்ல, என்ன சொல்ல வந்தீங்க? ரெண்டுத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் இல்ல இப்ப நீங்க என்ன சொல்ல வந்தீங்க?
இப்ப நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? படிச்சவனே அப்படிதான் நீங்களே எதுக்கு சொன்னீங்க ஆமா அது? படிச்சவனும் அப்படிதான் இருக்கான், படிக்காதவனும் அப்படிதான் இருக்கிறான். படிக்காதவன நீங்க அப்படி சொன்னீங்க, சொல்ல படிச்சவனும் படிச்சவனே இதை அப்படிதான் பாருங்க, இருக்கான் நானும் நீங்க சொல்றேன். அதுக்கு பேர் தான் கல்ட்டு. நீங்க அப்படி சொல்ல அதுக்கு நீங்க பேர் தான் ரசிகர்கள். படிச்சவனே அப்படிதான் இருக்கான் நீங்க. சரி ஓகே படிச்சவன்லாம் சரி வந்து ஓகே அதான் ப்ரோ கெடுதல் சரி சொல்றோம், ஓகே இருங்க. ரசிகர் மனப்பான்மையில அதாவது ஓட்டு போட்டாங்கன்னு. இல்ல பிரதர், இப்ப அது நான் சொல்ல வந்த ஆளு பிரச்சனை இல்ல, சொல்ற ஆளு பிரச்சனையா உங்களுக்கு? இல்ல இல்லங்க, நீங்க சொல்ற நேரமா இருக்கு. படிச்சவனே அப்படி ஏய், இல்லைன்னா அப்ப இருங்க படிக்காதவனா இருங்க எல்லாம் என்ன போட்டு சொல்ல இருங்க வரீங்க தள்ளிடணும். சுரேஷ் சொல்லுங்க. தோழர், அப்படி சுரேஷ் கிடையாது. தோழர், சரி ஓகே, சுரேஷ் தோழர், சொல்ல ஒரு ஒரே ஆளு பிரச்சனை. இப்ப பாக்டீரியா இருங்க பேசுறான்னு விட்டுருங்க, வேற யாரோ இல்ல பேசுறான்னு நினைச்சுக்கோங்க. இங்க அப்படிதாங்க இங்க பாருங்க. பேசுறாங்க. ஏங்க என்ன நீங்க ஏங்க பண்ணுங்க? தனிமனித தாக்குதல் போறீங்க? ப்ரோ பாக்டீரியா நீங்க ஐயா நீங்க சுரேஷ் 1008 தோழர், இருங்க. இல்லைங்க சுரேஷ் நீங்க தோழர், என்ன ஒரே சொல்லணும்னு நிமிஷம், விஜய் தோழர் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இருங்களா? விஜய் தோழர் ஒரே சுரேஷ் நிமிஷம், நான் இது தோழர், மட்டும் சொல்லிடுறேன். விஜய் தோழர் ஒரே நிமிஷம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதுதான் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. இப்ப என்ன அது நினைக்கிறாருன்னா, அது நான் பழைய கதைங்க, அந்த பாக்டீரியாங்கிறத கான்செப்ட் நீங்க அப்பயே கார்னர் முடிஞ்சிருச்சு. பண்றீங்க. நீங்க திருப்பி அதே ஏங்க வந்து நீங்க இப்ப அப்படிதான் இன்டராக்ட் பேசுறீங்க. பண்ணக்கூடாது. இப்ப நீங்க இதை பாருங்க, பாக்டீரியா இல்ல நீங்க இப்போ நீங்க யாருன்னு அப்படிதானே எனக்கு தெரியாது. சொல்றீங்க, இல்ல 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 பிரதர், நீங்க இப்ப அது தப்பா யாருன்னு வந்து எனக்கு பேசினா தெரியாது. இருக்காதீங்க கம்பெனி ஏன் அப்படின்ட்டு. பண்றீங்க? இப்ப அது வந்து இப்ப சொன்ன இல்ல இப்ப இல்ல நான் நீங்க யாருன்னு இல்ல இல்ல எனக்கு இப்ப நான் தெரியாதுங்க. உங்களுக்கு இதை கேட்டதுக்கு பாருங்க, என்ன பதில் இருக்கு இது? ஒரே நிமிஷம். நீ சண்டை போறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது. இன்னைக்கு ஜென்சி மீட்டிங் நடந்துச்சு, அதை பத்தி டிஸ்கஸ்க்கு தான் ஸ்பேஸ் கரெக்டா? அதுக்குள்ள ஒரு டாபிக் வந்துச்சு, அவர் பேசினாரு. சண்டை போடுறோம்னா நீ தனியா ஒரு ஸ்பேஸ் போடுங்க பேட்டரியா, தாராளமா சண்டை போட்டுக்கணும். அதுக்கான இடம் இது கிடையாது. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கணும். அடுத்தடுத்து பேசுறவங்க ஆள் இருக்காங்க. உங்களெல்லாம் விருப்பம் இல்லைன்ட்டீங்களா? எதுக்கு ஸ்பீக்கர் கொடுத்து கேள்வி கேட்டீங்களா? நான் கீழே இறங்கினேன், நான் கீழே இறக்கி விடுறவங்கள தனியாக ஒரு ஸ்பேஸை போடுங்க, தாராளமாக பேசுங்க. ஏங்க அது ஐயா பாக்டீரியா அது என்ன சண்டை பேசிட்டு இருந்தது இல்லைங்க. போடுறதுங்கன்னா நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கீங்க, பொதுவா ஐயா என்கிட்ட மட்டும் இது சொல்றீங்க. ஐயா ஐயா இப்ப நான் என்ன சண்டை போட்டேன் உங்கள்ட்ட ஐயா சொல்லுங்க? ஐயா யார்கிட்ட ஏங்க சண்டை போட்டேன்? பாக்டீரியா ஐயா இருங்க சொல்லுங்க, என்ன ஒரு சண்டை நிமிஷம், போடுறேன்னு சொல்லுங்க. ஒரே நிமிஷம் ஐயா, சரி ஒரே சரி நிமிஷம். இங்க பாருங்க, உங்க போதைக்கு ஒரு நிமிஷம் இருங்க. உங்க போதைக்கு நாங்க ஊருக இல்ல. நீங்க என்ன அப்படின்னு பண்ணுங்க, திருப்பி அதை நானே தனியா அவர் கேட்கலாம்ல உங்கள்ட்ட. சொல்லிட்டாருல்ல, அதுதாங்க நாங்க உங்க போதைக்கு நாங்க ஊருக இல்லைங்க. நீங்க சரி ஏங்க நீங்க திருப்பி தான் மேல நானும் வந்தீங்க. அதையும் கேட்கலாம் இருங்க ஒரு உங்கள்ட்ட. நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்லைங்க நீங்க நீங்க தெளிவா கேளுங்க. இருக்கிறீங்களா? ஆனா நீங்க தெளிவா இங்க இருக்கிறீங்க, பாருங்க, ப்ரூவ் பண்ணுங்க நீங்க பாப்போம். இங்க சொல்ல பாருங்க, முடியும். நான் ஏங்க சொல்றது சொல்லுங்க. சனிக்கிழமை நான் ஞாயிற்றுக்கிழமை லாஜிக் சொல்றேன், முதல்ல கேளுங்க. ஆனா ஐயா இவருங்க அவரை லாஜிக்க நான் முதல்ல அனுப்பிச்சு விட்டேன். புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க அவரு வந்து மேல் அனுப்பிச்சு ஐயா விட்டேன். அண்ணா தயவுசெய்து விட்டுருங்க ஐயா, லாஜிக் இல்ல விட்டுருங்க, ஒரு தயவுசெய்து மயிறு. விட்டுருங்க, இறக்கி விட்டாச்சு, விட்டுருங்க. ஜென்சி விட்டுருங்க. டிஎம்கே ஏங்க நான் நான் பேசுங்க. பேசிடுறேன். இல்ல 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 ப்ரொஃபசர் நம்ம நீங்க இல்ல தயவு இல்ல செஞ்சு விஜய் உள்ள தோழர், வராதீங்க. விஜய் இல்ல தோழர் நடுவுல ஒரே ஒரு தலைவலி நிமிஷம். இருக்குப்பா. நான் பேசிக்கிறேன். இன்ஜினியர் பேசி முடிச்சிடட்டும், விடுங்க. நீங்க இன்ஜினியர் பேசி ஸ்பேஸ் முடிச்சிடட்டும். அதான் நம்ம ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்ல வந்தாலே இது. சோ அதுல வந்து நிறைய அந்த அந்த ரசிக வெறியில அந்த கல்ட், அது ரசிக வெறினா உடனே அவங்க வந்து பர்டிகுலர்லி விஜய் ஃபேனா தான் இருக்கணும், இல்ல விஜயோட ஃபேண்டம்குள்ள இருக்கணும்ன்றது கிடையாது. அது ஒரு கல்ட் ஃபார்மேஷன். இதை இப்போ சொன்ன மாதிரி இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க கல்டிவேட் பண்றது, அவங்க வந்து அவனை ஒரு பெரிய ஒரு பிம்பமா காமிக்கிறது, ஒரு பெரிய ஆல்டர்னேட்டா காமிக்கிறது, மாஸ் பிஜிஎம் போட்டு ஒரு 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 இதா காமிக்கும் போது ஒரு பாப்புலர் ஃபிகர், அது அது ரசிக மனப்பான்மை தாண்டி ஒரு பாப்புலர் ஃபிகர், வெல் நோன் ஃபிகர். அது அது எப்படி நம்மளுக்கு வந்து ஹிட்லரை வந்து நிறைய பேர் பாராட்டாங்க. ஆனா ஹிட்லர் ரியலி என்ன பண்ணியிருக்கான்றது யாருக்குமே தெரியாது. அவன் வந்து உங்களை ஜூஸை மட்டும் இது பண்ணாரு, பச்சை குழந்தைகளை முதற்கொண்ட வந்துட்டு விஷவாயு வச்சு கொண்டிருக்கான். நிறைய பேர் ஒரே இடத்துல வந்து ஆசிட்டை ஊத்தி கொண்டிருக்கான். இதெல்லாம் அந்த எந்த எந்த ஒரு இதுவுமே ஹிட்லரை வந்துட்டு பெருமையா பேசுறீங்களே, ஹிட்லரை வந்துட்டுலாம் புகழ் போறோம். ஹிட்லர் கிட்ட ஒரு விஷயம் எடுத்துக்கணும்னா ஹிட்லருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்துட்டு சில விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். ஹிட்லருடைய அந்த ஒரு ஆர்மி டிஃபென்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பேசலாம். பட் மற்றபடி ஹிட்லரை வந்து ஒரு புனித பிம்பமா காமிக்கிறதோ, நானும் இந்த 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 இன்டர்நெட் எராக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஹிட்லர் நிறைய பேர்லாம் புகழ் பாடி பேசும்போது ஹிட்லர் வந்துட்டு பெரிய இது, பெரிய ஒரு வீரன் ஆகாச. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல போனீங்கன்னா ஹிட்லரை வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஒரு இது மாதிரி இன்னைக்கு நடக்கிற அந்த ஈரான் இதுல வந்துட்டு ஹிட்லர் மாதிரி ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லி. அது அது எப்படின்னா ஆரியனை வந்துட்டு, சாரி நான் ஒரு ஆரியனை வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஜூஸ் வந்து ஆரியன் வந்து தூய சக்தி மாதிரியும் ஒரு ஒருத்தன் ஜூவா பிறந்திருக்கான்றனாலே அவனை ஒரு கேடு கட்டவனா ஒரு பிம்பம் கட்டமைக்கிறது எவ்வளவு பெரிய கொடூரமானது, எவ்வளவு பெரிய அபத்தம். நம்ம ஒரு ஜீவா பிறந்திருக்கோம் அப்படின்றனாலே அவங்கள மொத்தமா அதுதானே வந்துட்டு இப்ப பாகிஸ்தானை குறிக்கிறது, ஒரு மதத்தை குறிக்கிறது, ஒரு முஸ்லீமை குறிக்கிறதும் சேம் தானே. அவன் ஹிட்லரை மட்டும் புகழ் பாடுறோம், ஸோ சேம் திங். அந்த அந்த ஹிட்லருக்கு இருக்கிற அந்த புகழ் பிம்பம் இன்னைக்கு இருக்கு.
இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா இன்டர்நெட் யங்ஸ்டர் கிட்ட எல்லாம் ஹிட்லருடைய புகழ் பாடுதல்ன்றது பெருசா இருக்கு. சந்தேகம் இருந்தா எல்லாரும் இன்ஸ்டாகிராமுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஹிட்லருடைய புகழ் எல்லா இடத்துலயுமே அந்தால வந்துட்டு ஒரு பெரிய ஆஸ்ட்ரியன் பெயிண்டர்னு வாங்கி என்னென்னமோ சொல்லுவாங்க, கம்பேக் அப்படி இப்படிலாம் சொல்லி நிறைய ரீல்ஸ் இருக்கு. அதுல எங்கேயுமே நெகட்டிவ் கமெண்ட்டே இருக்காது. எங்கேயுமே ஹிட்லரை பத்தி பேசும்போது எங்கேயுமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட இருக்காது. ஹிட்லர் இவ்வளவு கொடூரமானவன், அவன் ஒரு சைக்கோ, அவன் ஒரு நார்சிஸ்ட் அப்படின்ற ஒரு கமெண்ட்டே இருக்காது. இன்ஸ்டாகிராம்ல போனீங்கன்னா எந்த போஸ்ட் பார்த்தாலும் எந்த போஸ்ட்டுமே இருக்காது. ஹிட்லரை பத்தி புகழ் பாடுற அந்த ஒரு பிம்பம் தான் இருக்கும். அதே பிம்பம் தான், அதே கட்டமைப்பு தான். இன்னைக்கு இத்தனை கொலைகள் நடக்குது, இத்தனை பிரச்சனை நடக்குது. இந்த ஒரு 20 நாளுக்குள்ள இத்தனை சட்டம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சிங்கப்பெண் இது பண்ணாம இன்னைக்கு வந்துட்டு அந்த முதலமைச்சர் வந்துட்டு கூட வேலை பார்க்குற ஒரு மாஃபியா கேங்குக்கு கல்யாண விஷயத்துக்கு இதே பர்டிகுலர் விஷயம் இது மாதிரி டிஎம்கே 2.0ல 2வது முறை இது ஏற்பட்டு இங்க இருக்கிற கூட வேலை பார்க்குறவங்களுக்கோ இல்ல சன் குழுமத்துல இருக்கிற வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கோ இன்னைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை 3 நாளா போஸ்ட்போண்ட் ஆகி பண்ண பிறகு 3ஆம் நாள் வந்துட்டு விசேஷத்துக்கு சன் குழும விருந்து கல்யாண வீட்டு விசேஷத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருந்தா இன்னைக்கு டிபேட்ல இருந்து இன்னைக்கு நியூஸ் பேசுற இதுல இருந்து இன்னைக்கு இந்த ஒரு அக்கா இருப்பாங்களே ப்ளூ பென்னா சாலின் மரியா லாரன்ஸ்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற சிபிஎம் சிபிஐ கட்சியில இருந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்துமே அது ஒரு கண்டனமா மாறி இருக்கும். இப்படி வந்து முதலமைச்சரின் போருக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு கூட்டணி கட்சிகளே போட்டு புலந்திருப்பாங்க. இப்படி 3 நாள் போஸ்ட்போன் ஆகுது, ஒரு திட்டத்தை வந்து இவ்வளவு நாளா போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, அதுக்கான இதெல்லாம் வந்துட்டு அவங்க பாவம் அவங்க நிறைய இதெல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் எடுத்தாங்க. அதுவும் இது பண்ணல. திங்கக்கிழமை பார்த்தா ஏதோ நன்றி தெரிவிக்க போறேன்ற. அப்ப சிங்கப்பெண் சிறப்பு படைன்றது எப்பன்றது தெரியல. அப்போ ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது ஒரு ப்ராக்ரஸான ஒரு கவர்மெண்ட் கூட மூவ் ஆன் ஆகிறதுக்கு எந்த ஒரு வழிவகையும் நடத்தல. இந்த ஒரு சொகுசு யாருக்கு கிடைக்கும்? ஒரு பாப்புலர் ஃபிகர்ன்றனாலதான் கிடைக்கும். அது எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, மு.க.ஸ்டாலின் அவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த மாதிரிலாம் யாரும் வந்துட்டு விட்டுலாம் வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு போட்டு பொலன்னு பொலந்துருப்பாங்க. ஆட்டக்காரி என்னது இப்போ பிள்ளை பால் இல்லாம இருக்கு, ஆட்டக்காரிக்கு 500 கேக்குதாடான்னு சொல்ற மாதிரி போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இதெல்லாம் பாப்புலர் ஃபிகர்ன்றனாலதான் கிடைச்சிருக்கு. இப்படி யாரா போஸ்ட்போன் பண்ண பிறகு இன்னைக்கு ஒரு இளவு வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய அஃபேரை கூட்டிட்டு கேஷுவலா போடுற ஒரு சொகுசு யாருக்கு கிடைக்கும்? சிஎம் ஆன பிறகு. சினிமா ஆக்டரா இருந்தாருன்னா அது வேற. சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு அப்படி போறதுக்கானது. இதே மாதிரி வேற யாராவது இன்னைக்கு வந்து அவர் உதயநிதி ஸ்டாலின் சிஎம் ஆயிருக்காரு, அப்படி ஒரு லைஃப்ல இன்னைக்கு அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா அவருக்கு என்ன இருக்கும்? இன்னைக்கு ஒரு நாள்ல ஒட்டுமொத்த இன்டர்நெட்டுமே தெரிஞ்சு இப்படி ஒரு சிஎம்மா அப்படி இப்படின்னு சொல்லி நாளைக்கு காலையில டிபேட்ல இருந்து எல்லாருமே போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. பாப்புலர் ஃபிகருக்கு கிடைக்கிற ஒரு இது. ஸோ அதுலதான் நடந்திருக்கு. இன்னைக்கு ஜென்சி டிஎம்கேன்னு வச்சிருக்குது அதுதான். அந்த ஒரு மனப்பான்மையில இருந்து அவங்கள வந்துட்டு அரசியல் படுத்துறதுக்கும், அரசியல்னா இதுதான்றத புரிய வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்டார் வேல்யூல கிடையாது அரசியல். அது கொள்கை சார்ந்தது. அது ஸ்டார் பவர்க்குள்ள இருக்கிறது கிடையாது. ஒரு ஃபேமஸ் ஃபிகர்ன்றது கிடையாது. அது ஒரு கொள்கை, அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. மாநில சுயாட்சின்னு ஒண்ணு இருக்கு. மாநில சுயாட்சியை விட்டு கொடுத்தா உன்னோட எல்லாமே போயிடும். உன்னோட மொழியை பாதுகாக்கிறதுல இருந்து, உன்னுடைய நிலத்தை பாதுகாக்கிறதுல இருந்து, உன்னுடைய அடிப்படை கட்டமைப்பு பாதுகாக்கிறதுல இருந்து, உன்னுடைய கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கிறது இருந்து எல்லாத்துக்குமே அரசியல் தான் முழு முதல் காரணம். நீ உழைச்சா வேலைக்கு போனாதான் சாப்பாடு, இப்படி எல்லாம் பொலிட்டிக்கல் தனமா பேசுறதெல்லாம் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. உன்னுடைய மொழியில 3வது மொழி உள்ள வந்துச்சுன்னா உன் பையன் வந்துட்டு 12வது தாண்டி வேற காலேஜ் போகும்போதே அவனுக்கு லைஃப்ல கஷ்டமா இருக்கும். எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு அவன் பிள்ளையால இன்ஜினியர் ஆக முடியாது. இன்ஜினியருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துச்சுன்னா இன்ஜினியரோட கவுண்ட் குறையும். எல்லாத்துக்கும் மருத்துவ பட்டப்படிப்பு வரும். உன்னுடைய கஷ்டப்படுற ஃபேமிலியில இருக்கிறவங்க தான் நீட்டுனால பாதிக்கப்படுவாங்க. இப்படின்ற விழிப்புணர்வு எல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் கொண்டு வரணும்னா அவங்கள அரசியல் படுத்தணும். அந்த அரசியல் புரிதல் இருந்தா இந்த ஸ்டார் வேல்யூக்கு பின்னாடி போகாம, இந்த மாதிரி ஸ்டார் பின்னாடி போகாம, ஒரு கொள்கை சார்ந்து மாநில சுயாட்சியை வந்து டிஎம்கே எவ்வளவு பாதுகாத்துச்சு, மாநில சுயாட்சிக்கு டிஎம்கே எவ்வளவு தூரம் கொண்டு வந்து அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துச்சு, ஸ்டேட் லெவல் குரோத்தை எவ்வளவு தூரம் கொண்டு போச்சு, இந்தியாவிலே 1 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ற அளவுக்கு எவ்வளவு ட்ரிவனா போச்சு. அவர் டிஆர்பி ராஜா வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போடல. நான் அவரு கிட்டத்தட்ட 63% அவர் பண்ண கான்கிளேவ்ல இருந்து 63% கன்வெர்ட் பண்ணிருக்காரு.
அவர் காமிச்சிருக்காரு. அது இந்தியாவோட இந்தியா தமிழ்நாடு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரானது. ஆனா என்சிஆர்பி டேட்டா படி எல்லாத்துலயுமே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அவங்களால மறுக்க முடியாது. ஏன்னா அதுதான் டேட்டா. டேட்டா என்ன பேசுதுன்னா அது தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்றத பேசுது, தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்றத பேசுது. ஸோ இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் ப்ரோ இன்கம்பன்சி இருக்கும் போதும் ஒரு கட்சி தோக்குதுன்னா அங்க வந்து ஸ்டார் வேலி தாண்டி அவனை வந்துட்டு இல்ல அதெல்லாம் கிடையாது, அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படின்னு பேசுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஸ்டார் வேல்யூ அவன் பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்குனா அதுக்கு நிறைய சீரியல் ஆக்டர்ல இருந்து இன்ஃபுளுசர்ல இருந்து பலதரப்பட்ட கூட்டம் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதெல்லாம் கல்டிவேட் பண்ணி அவன் ஜெயிச்சிட்டான். ஜெயிச்ச பிறகு இந்த 20 நாளே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் இருக்கு. இன்னும் 5 வருஷம் into 365 போட்டுட்டு அதுல -25 போட்டா இன்னும் மீதி நாட்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய ரீல்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய வந்துட்டு கோமாளித்தனங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய ஃபேக் நரேட்டிவ்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் வந்துட்டு என்னமோ தமிழ்நாட்டிலே முதல் முறை அது தினத்தந்தி டிவிலாம் என்னமோ யூனிஃபார்ம் அணிந்து சென்றால் இவங்க பஸ்ல போகலாம். அது 2023 கிட்டேயே வந்துருச்சு. ஆனா என்னமோ புதுசா வந்திருக்க மாதிரி யூனிஃபார்ம் இருந்தாலே போதும், பயண சீட்டு எடுக்க தேவையில்லை, பஸ் பாஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஏதோ புதுசா கொண்டு வர மாதிரி கொண்டு வர்றாங்க. அதுக்கும் மக்கள்லாம் ஃபயர் விடுறாங்க. முதல் பெண் அமைச்சர்னு சொல்லி ஒரு லேடியை சொல்றாங்க. ஜெயலலிதாவே முதல் அமைச்சர் தான். அது